வணக்கம். தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். தமிழை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிற பள்ளி மாணவர் மட்டுமே பங்கு பெறுகிற விளையாட்டு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்கென்று பல சிறப்புகள் உண்டு. தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலுமிருந்து பங்கு பெறுகிற பள்ளிகளும் கூடவே மாபெரும் பரிசு தொகையும் கொடுக்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சி. பரிசு தொகை என்பது இதை போட்டியாக்குவதற்காக அல்ல, இந்த விளையாட்டில் அடிப்படையில் இருக்கிற தமிழ் மொழி மேல் ஈடுபாடும் தமிழ் அறிவை மூட்டக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டும் வகையில் இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற பரிசு. இது தமிழ் அறிவை சோதிக்கிற நிகழ்ச்சி அல்ல, இவர்களுக்கு தமிழ் சுவையை ஊட்டுகிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலம் தங்களது தமிழ் சொல்வளம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தாங்களே கணித்து கொண்டு இன்னமும் தங்களை மெருகேற்றி கொண்டு உலகின் தொன்மையான இந்த மொழியில் பிறந்த இனத்தின் அந்த அடையாளத்தை இன்னமும் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு இவர்கள் உதவ வேண்டும் என்கிற நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டதுதான் தமிழோடு விளையாடு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் 4 அணிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இன்றைய நிகழ்ச்சியில் அரங்கத்தில் 4 அணிகளை நாம் சந்திக்க போகிறோம். அரங்கத்திற்குள் நாம் அழைக்கிற முதல் பள்ளி சென்னை ராயப்பேட்டையிலிருந்து வருகிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் பதின்ம மேல்நிலை பள்ளி. ஐயா, என் பெயர் கா காவ்யா. நான் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் பெயர் நா பார்த்தசாரதி. நான் 9ஆம் வகுப்பில் படிக்கிறேன். என் பெயர் சா பூஜா ஸ்ரீ. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்கள் மூவரையும் வாழ்த்து இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 2வது அணியாக நாம் அழைப்பது கவிபாரதி வித்யாலயா பள்ளி. வணக்கம், என் பெயர் நாவு தன்சிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று இருக்கு. நான் இந்த தமிழோட விளையாடு போட்டியில் கலந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக நான் நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன். வணக்கம், நான் ஹேமபாலாஜி. கவிபாரதி வித்யாலயாவில் 9வது வகுப்பு படிக்கிறேன். நிறைய பேச்சு போட்டிகளை கலந்துக்கிற அனுபவம் இருக்கு. வணக்கம், என் பெயர் கோவர்தனன். நான் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். எனது பள்ளியின் பேர் கவிபாரதி வித்யாலயா. உங்களுடைய ஆர்வத்தையும் நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமரலாம். 3வது அணியாக நாம் அழைப்பது லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளி அணி. வணக்கம், என் பெயர் பாஷ்வரஞ்சனி. நான் சென்னை டி நகரில் உள்ள லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் படித்தே சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்தே வேக வேண்டும் என்று வேற்றுமொழியார் சச்சிதானந்தன் கூட தமிழை பற்றி எடுத்துரைக்கிறார். வணக்கம், என் பேர் பூர்விகா. நான் சென்னையில் லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு தமிழ் மேலே எப்படி பற்று இருந்ததுன்னா, எங்கள் பாட்டி சின்ன வயசுலேயே நிறைய தமிழ் கதைகள்லாம் படிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி தமிழோடு விளையாடுங்கிற ஒரு காம்படிஷனில் கலந்துக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். வணக்கம், என் பெயர் மா சுபாஸ்ரீ. நான் சென்னை லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி ஆல்வின் நினைவு பொதுப்பள்ளி. வணக்கம், என் பெயர் தி லக்ஷனா. நான் ஆல்வின் நினைவு பொதுப்பள்ளியான சேலை ஊரில் பயில்கின்றேன். வணக்கம் ஐயா, என் பெயர் சாதனா ஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு ஊ பிரிவில் படிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் பிரிஷா. நான் ஆல்வின் நினைவு பொதுப்பள்ளியில் 10ஆம் வகுப்பில் பயின்று வருகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் சென்று அமரலாம். இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியிலும் 4 பள்ளிகள் இப்படி பங்கேற்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக வரும் அணி ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் பதின்ம மேல்நிலை பள்ளி மாணவி. முதல் சுற்று. இதில் நீங்கள் 3 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாமே 3 எழுத்து சொற்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் 30 நொடிகள், 5 வாய்ப்புகள் வரை பயன்படுத்திக் கொள்ளலாம். முதல் வாய்ப்பிலேயே சரியான விடை சொல்லிவிட்டால் 10 மதிப்பெண்களும், பிறகு 8, 6, 4, 2 என்று மதிப்பெண்கள் கிடைக்கும். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் வாய்ப்பு. முதல் சொல், முதல் எழுத்தை பாருங்கள். உப்பு. உப்பு. ஊக்கு. இது குறில். உப்புக்கு வர ஊ.
உக்கு. உக்கா? உக்குன்னா என்னம்மா? ஊக்கு சொல்லலாம். அது என்ன சொல்லணும் பாருங்க திரையில. உண்மை. ரொம்ப எளிமையான சொல்ல. சரி, இரண்டாவது சொல்ல முயற்சி செய்வோமா? திரையை பாருங்க. வளம். 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 வளமா வளமா? வளம். வளம். அப்படின்னா வெல்த். வளம். அது வளம். வனம். வனம். உங்கள் கால வரையறை முடிந்தது. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். வட்டி. உன் வயதுக்கு அது என்னன்னு புரியாது, ஆனால் அந்த சொல் தெரியும் உனக்கு இல்லை? கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதோட பொருள் எனக்கு தெரியாது. பொருள் தெரியலையா? அது வங்கியிலேயோ தனியார் நிறுவனத்திலேயோ நமக்கு ஒரு தொகை தேவைப்படுது, ஒரு தொழில் தொடங்கவோ இல்லை அவசர தேவைக்கு, அப்போ ஒரு பணத்தொகை கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க? நான் உனக்கு ஒரு தொகை கொடுக்கும் பொழுது நீ எனக்கு அதை திரும்பி கொடுக்கும் பொழுது கூட கொஞ்சம் கூடுதல் தொகை கொடுப்போம். அது பேர் தான் வட்டி. சரி, அடுத்த சொல்லுக்கு போவோமா? முட்டை. அது மூட்டை. மூட்டை. உடனே நீட்டிட்டிய முட்டைய. முட்டை மூட்டை ஆயிடுச்சு. ரொம்ப எளிமையா சிந்திக்கணும். அடிப்படை தமிழ் சொற்கள். மூலம். மூலம். உங்க அணியினரை கேட்போம், என்ன நினைக்கிறீங்க? மூக்கு நினைக்கிறீங்க. எங்க 3 அதை விட எளிமையா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? நீங்க ஏதாவது மதிப்பெண்கள் பெற்றீர்களா? இல்ல ஐயா. இல்லை, பரவாயில்ல. இரண்டாவது சுற்றுல மற்றவர்கள் உதவுவார்கள் என்று எதிர்பார்ப்போம். மகிழ்ச்சி நீங்கள் வந்ததற்கு. முதல் சுற்றில் தங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வருபவர்கள் கவிபாரதி வித்யாலயா மாணவர். இப்போ இரண்டாவதா நீங்க விளையாட வந்திருக்கிறீங்க. முதல்ல விளையாண்ட அந்த பள்ளி தோழிக்கு சரியான வாய்ப்பு அமையலை. நீங்க அதை திறம்பட பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். திரையை பாருங்க. முதல் வாய்ப்பு நீலம். நீலம். வண்ணம். நீலம். 10 மதிப்பெண்கள். எல்லாருக்கும் நம்பிக்கையை ஊட்டி இருப்பீர்கள் நீங்க. சரி, இரண்டாவது வாய்ப்பு. திரையை பாருங்க. படம். படம். பட்டு. பட்டு. படை. அது 2 எழுத்து தானே? பட்டை. பட்டை. அப்படியே நீட்டியாச்சு. பரவாயில்லையே. பட்டை. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். நீங்க சிரமப்பட்ட சொல் பன்றி. தெரியும்ல? சரி, அடுத்த சொல்ல முயற்சி பண்ணலாமா இப்போ? ஆமாய்யா. அடுத்த சொல் மரம். மரம். மலம். மலம். மதம். மதம். மகம். மகமா? இல்லே. உங்க பள்ளி அணியை கேட்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனம். மனம்னு நினைக்கிறீங்களா? எங்க என்னன்னு பார்ப்போம். மனம். பரவாயில்ல. உங்க பள்ளி அணி நீங்க விட்டா கூட அவங்க பிடிச்சிருவாங்க போல இருக்கு. இப்போ உங்களுடைய அண்ணன்மார் தான் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்த வாய்ப்புல. சரி, நம்ம பார்ப்போம். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். மூன்றாவது அணியாக இந்த போட்டிக்கு வருபவர்கள் லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளி மாணவி. நேரடியாக சுற்றுக்கு செல்வோம். 3 வாய்ப்புகளில் முதல் வாய்ப்பு. திரையை பாருங்க. களம். களமா களமா? களம். களம். களம் அப்படின்னா
களம். கடம். கல்வி. 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 6 மதிப்பெண்கள். நல்ல தொடக்கம். அடுத்த சொல்லுக்கு போகலாமா? அன்னை. அன்னை. அன்பு. அன்பு. அறிவு. அறிவு. அழகு. அழகு. நீங்க நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்றத காட்டுது. அம்மா. அம்மா. அட, இதை தாண்டி நாங்க என்ன சொல்லு வச்சிருப்போம் தெரியலையே. எங்க பாப்போம், என்ன சொல்? அரசி. அடுத்த சொல் பாப்போம். பாட்டு. பாட்டு. 10 மதிப்பெண்கள். பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு சமயோசித அறிவு இருக்கிறது. அந்த பா என்ற எழுத்தில் நிறைய சொற்களை உடனே சிந்திக்க முடியாது. உங்களுடைய பருவத்திற்கு நான் சொல்றேன். அழகாக சொல்லி 10 மதிப்பெண்களை பெற்று உங்கள் அணிக்கு மதிப்பு சேர்த்திருக்கிறீர்கள். முதல் சுற்றை விளையாட வருகிற கடைசி அணி ஆல்வின் நினைவு பள்ளி. மூன்று சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. தளம். 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 தவறு. தவறு. தடம். தடம். என்ன சொல்லுன்னு பார்ப்போம். தகுதி. இது தெரிந்த சொல்லா? சரி, அடுத்த சொல் முயற்சி பண்ணலாமா? குறைவு. குறைவு. குளம். குளம். குட்டை. குட்டை. குட்டி. அதான் சரியான விடை. 6 மதிப்பெண்கள். என்ன அதிர்ச்சியா இருக்கா உங்களுக்கு? நம்ம ஒண்ணுமே சொல்லியது எப்படி வந்ததுன்னு அதனுடைய விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு தெரியுமா தெரியாதா? உங்க அணியில இருக்கவங்க சொல்ல முடியுமா? தா வரிசையில வந்ததுனால. டா. ஆமா, அவங்க சொன்னதுல டா எழுத்து அதோட வரிசையில் இருந்த 2 எழுத்துக்களும் இருந்ததுனால எல்லாமே வெளியாகி விட்டது. அது உங்களுக்கான நல்ல நேரம். சரியான சொல்ல நீங்க சொன்னனால. இறுதி வாய்ப்பு, மூன்றாவது சொல். பேரணி. பேரணி. நல்ல ஊகம். பேராசு. சரியா சொல்லு. என்ன சொல்ல வரத சொல்லு. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லாம வேணா விடுவீங்க, ஆனா முயற்சி பண்ண மாட்டீங்க. ஒன்னு சொன்ன இல்ல, அதான் சரியான விடை. என்ன சொன்ன? பேராசு. பேராசு அப்படின்னா அது என்ன வார்த்தை சொல்லு? பேராசியா? பேராசினா தெரியாது. எங்க என்ன சொல்லுன்னு பார்ப்போம். இங்க பாரு, நீ பேர் ஆசின்னு சொல்லியிருந்தா கூட இந்த விடை தானே வந்திருக்கும். தா வரிசை தானே சி. அப்ப சொல்லியிருந்தா உனக்கு 8 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்குமா இல்லையா? அச்சம் ஒரு நாளும் வெற்றியை கொடுக்காது. துணிவா முயலணும். பரவாயில்ல, அழகாக முயற்சி செய்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துகள். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 2வது சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் சுற்றை போலவே 2வது சுற்றையும் விளையாடுவார்கள். ஆனால் ஒரு எழுத்து அதிகரிக்கும். இரண்டாவது சுற்றை விளையாட வருகிறவர்கள் 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறார்கள். முதல் அணியாக வரப்போகிறவர்கள் கவிபாரதி வித்யாலயா பள்ளியிலிருந்து. இந்த போட்டியை தொடங்குறோம். உனக்கான வாய்ப்பு 3 சொற்கள். இப்போ 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறாய். முதல் வாய்ப்பு. நூலகம். நூலகம். 10 மதிப்பெண்கள்.
இரண்டாவது வாய்ப்பு. குட்டை. 4 எழுத்து சொல். கும்பம். 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 குழம்பு. குழம்பு. 8 மதிப்பெண்கள். சரி, உனக்கான இறுதி வாய்ப்பு. அருமையா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாய். மூன்றாவது வாய்ப்பு. அன்னம். அன்னம். அண்ணன். அண்ணன். அறிவுரை. அறிவுரை. எங்க அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். 60. 60. ரொம்ப எளிமையா தான் கொடுத்துருக்குறோம். ஆமையா. ஆனாலும் முதல் 2 சொற்களை அற்புதமா கண்டுபிடிச்ச உனக்கு வாழ்த்துகள். அடுத்த அணி லிட்டில் ஆக்ஸ்போர்ட் மேல்நிலைப் பள்ளி. அவர் எப்படி 2 சொற்களை அபாரமா கண்டுபிடிச்சார், அது மாதிரி நீயும் முயற்சி செய்யணும். 3ஐயும் நீ கண்டுபிடிக்க முயல போகிறாய். தொடங்கலாமா? 4 எழுத்து சொற்கள். முதல் வாய்ப்பு. திரைய பாருங்க. நான்கு. இது குறில் ந. 4 எழுத்து சொல் ந. நண்பன். நண்பன். நடப்பு. நடப்பு. நடிப்பு என்பது சரியான விட. 8 மதிப்பெண்கள். நீ சொன்னது நடப்பு டா வரிசையினுடைய தொடர்ச்சியாக இருக்கனால நடிப்பு வந்துருச்சு. இது ஓசியில. சரி, அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்யலாமா? தொடக்கம். 4 எழுத்து சொல். அது 5 இல்லையா? தொடரும். தொடரும். என்ன சொல் என்று பார்ப்போம். தொழிலாளி. இது எளிமையான சொல் தானே? சரி, மூன்றாவது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். வட்டம். வட்டம். வடப்பு. உங்க தோழிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வடக்கு. வடக்கா? எங்க? ஆடா, நான் கூட வடகரி சொல்லுவேன். அப்படின்னா கூட அது வடை கறி ஆயிடும். பரவாயில்ல, நல்ல முயற்சி. நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணியாக வருபவர்கள் ஆல்வின் நினைவு மேல்நிலைப் பள்ளி. சரி, உங்களுக்கான முயற்சி வெற்றிகரமாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி. முதல் முயற்சி. 4 எழுத்து சொல். முதல் எழுத்து இலக்கு. இலக்கு. இன்பம். இன்பம். 8 மதிப்பெண்கள். நல்ல தொடக்கம். இரண்டாவது சொல்லுக்கு போவோம். மாத்திரை. மாத்திரை. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்காத ஒரு சொல். நல்ல ஊகம்.
மார்வகம். அது 5 எழுத்து மாதிரி தெரியுது. மாயிர்வகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழிகள்? தெரியலையா? உங்களால ஏதாவது சொல்ல முடியும்? மார்கழின்னு சில பேர் சொல்றீங்க. எங்க? பரவாயில்ல, அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இறுதி வாய்ப்பு, 3வது சொல்ல முயற்சி செய்வோம். பாண்டம். 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 மண்பாண்டம் மாதிரி. பாண்டம். பாராட்டு. பாராட்டு. என்ன அழகான ஊகம். 8 மதிப்பெண்கள். பரவாயில்ல, நீங்க விடைபெறும் தருணத்தில் உங்களுக்கு இன்னொரு 8 மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. நல்ல முயற்சி. நீங்க அமரலாம். 2வது சுற்றை நிறைவு செய்ய வருபவர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர். முதல் சொல் மட்டும். மட்டும். நாங்க ரொம்ப எளிமையா தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன். மந்தை. அது 3 எழுத்து மாதிரி ஏதோ கேக்குது. மஞ்சள். மஞ்சள். அது என்ன சொல்லுன்னு பாப்போமா? நீங்க கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல் மருந்து. இப்ப அடுத்த சொல் முயற்சி செய்வோம். திரைய பாருங்க. 4 எழுத்து சொல். புன்னகை. புன்னகை. நல்ல ஊகம். கொஞ்சம் கடினமாக தான் தெரியுது எனக்கும். என்ன சொல்லுன்னு பார்ப்போம். நம்ம தமிழ் இனத்தில் ரொம்ப அதிகம் பேசப்படுகிற ஒரு சொல்ல, சங்க காலத்து இலக்கியங்களை எடுத்தோம்னாலே எல்லாம் புலவர் தான். 3வது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். ஆர்வம். ஆர்வம். ஆரிரவு. ஆரிரவா? உங்க அணி எல்லாரும் அங்க சொல்லிட்டாங்க. என்ன வார்த்தை? ஆதரவு. பரவாயில்ல, ஒருவேளை உங்க அணியில் இருக்க மற்றவர்கள் அடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்வார்கள் நினைக்கிறேன். நன்றி. 2வது சுற்றின் இறுதியில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 3ஆம் சுற்றுக்கு உங்களை மறுபடியும் அன்போடு அரங்கத்திற்குள் அழைக்கிறேன். இப்பொழுது பள்ளிகள் எடுத்திருக்கிற மதிப்பெண்களை பார்த்தீர்கள். 3வது சுற்றில் இன்னும் உறுதியோடு நம்பிக்கையோடு விளையாட இருக்கிற அந்த அணிகளை வாழ்த்துவோம். முதலில் விளையாட வருகிற அணி லிட்டில் ஆக்ஸ்போர்ட் மேல்நிலை பள்ளி. முயற்சி செய்வோமா? 3 சொற்களில் முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. கரகாட்டம். அது 6 இல்ல. கற்றவர். கற்றவர். நல்ல சொல். உங்க தோழிகளை கேட்போம். கதிரவன். 2வது சொல்லுக்கு போவோம். திரைய பாருங்க.
நகராட்சி. நகராட்சி, நல்ல சொல். நடக்கை. நடக்கை, அது 4 எழுத்து இல்லையா? மறுபடியும் ஏக்கத்தோட பிள்ளைகள் தங்கச்சிங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வார்த்தைமா? நம்பிக்கை. நம்பிக்கை. எங்க அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு, சொல்லிட மாட்டியா. அடுத்த முறை எந்திரிச்சு கத்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு. சரி, இப்போ 3வது சொல்லுக்கான முயற்சி. திரைய பாருங்க. மற்றவர். மற்றவர். மண்பானை. அது 4 எழுத்து இல்ல? மாமரம். 4 எழுத்து. அது என்ன சொல்லணும் பாருங்க. மகிழ்ச்சி. பரவாயில்ல, நீங்க முடிந்தவரை முயன்றீர்கள், அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். நீங்க போய் அமரலாம். ஆல்வின் நினைவு மேல்நிலைப்பள்ளி மாணவி. உங்களுக்கு தெரிந்த சொற்களாக வர வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பது புரிகிறது இல்லை? எல்லாமே எளிமையான சொற்கள் தான் இல்லையா? அந்த 30 நொடிகளுக்குள்ள சிந்தித்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சில சமயங்களில் சிரமமாகி விடுகிறது. இப்போ சரியான சொல் வரும்னு நினச்சிக்கோங்க. முதல் வாய்ப்பு 5 எழுத்து சொல். படற்கை. படற்கை. ஏ அப்பா, என்ன சொல்! கால வரையறை முடிந்து விட்டது. உங்க தோழிகளை கேளுங்க என்னன்னு. பனைமரம் அல்லது பம்பரம். 2 வாய்ப்புகளா? எங்க பார்ப்போம். பம்பரம். சரி, இப்ப அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்யலாமா? சுருக்கம். சுருக்கம். துண்டல். துண்டல் 4 எழுத்து. சரி, திரைய பாருங்க, என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். இன்னும் ஒரு சொல்லுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அதை பார்ப்போம். சரி, பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு. நிச்சயம். எல்லாத்த விட இதான ரொம்ப எளிமையான சொல். முயற்சி செய்ததுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். அமர்ந்திருக்கலாம். 3வது சுற்றை விளையாட வருகிற அடுத்த அணி ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. மற்றவர்களால தான் கண்டுபிடிக்க முடியவில்லை, என்னால் நிச்சயமாக கண்டுபிடிச்சிட முடியுன்ற எண்ணம் இருக்கா? இப்படி எல்லாம் அப்படிதானே இருக்கு. சரி, தொடங்கலாம். முதல் வாய்ப்பு 5 எழுத்து சொல். மூவரசர். மூவரசரா? சரி, மூவரசர் நல்ல சொல் தான் அது. முற்றுகை.
இது நெடில் 5 எழுத்து சொல். பாப்போம் என்ன சொல்லுன்னு. மூத்தவன். பரவாயில்ல. இப்ப அடுத்து சொல்ல முயற்சி செய்றீங்களா? படற்கை. படற்கை. பயணிகள். பயணிகள். நல்ல ஊகம். பண்பாட்டு. பண்பாடு இல்ல, பண்பாடு. பண்பாடுங்கிறது 4 எழுத்து சொல். பண்பாட்டு என்பது கொக்கி நிற்கும். என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். பச்சோந்தி. 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. வழக்கம். வழக்கம். நல்ல ஊகம் இது. நான் ஒரு சொல்ல நினைக்கிறேன், அதா கூட இருக்கலாம். வளையல். வளையல். வளையலா? அது 4 எழுத்துல. உங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு? வணக்கம். வணக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? இக்கம் ஏற்கனவே வந்துருச்சு. அப்பா வணக்கம் கிடையாது. நான் வந்து வரவேற்புன்னு என் மனசுல நினைத்து கொண்டேன். அது என்னவா இருக்கும்னு பார்ப்போம். எனக்கு கைத்தட்டுங்க. மதிப்பெண்கள் 10க்கு 10. சரி, இப்போ உங்களுடைய வாய்ப்புகள் முடிவடைந்தது. நீங்கள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அளவுக்கு முயற்சி செய்தீர்கள். இப்போ நீங்க போய் அமரலாம். இந்த சுற்றை நிறைவு செய்ய வருகிறவர்கள் கவிபாரதி வித்யாலயா பள்ளி. மற்றவர்கள் விளையாண்ட விதம், உரையாடிய விதத்தில் உங்களுக்கு ஒரு அனுபவ பயிற்சி கிடைத்திருக்கும். திறமையாக விளையாண்டு மதிப்பெண்களை சேகரிக்க வேண்டும். முதல் வாய்ப்பு. உச்சரிப்பு. உச்சரிப்பு என்பது 6 எழுத்து. இது ஊ நெடில். ஊகாரம். 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 அப்படி கூட ஏதோ 4 எழுத்து மாதிரி தான் எனக்கு கேட்குது. சரி, அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். கடினமான்னு பார்ப்போம். இது கடினமான சொல்லா எளிமையான சொல்லா? எளிமையான சொல். எளிமையான சொல் தான்ல. ஊர்வலம் ரொம்ப நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட, பார்க்குற, கேட்குற, பயன்படுத்துகிற சொல். சரி, 2வது வாய்ப்புக்கு போவோம். இளவரசி. இளவரசி. உங்க நண்பர்களை கேட்போமா? கேளு, என்னவா இருக்கும்னு. இரத்தம். இரக்கம். இரத்தமா இருக்கலாம், இரக்கமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. வேற ஏதாவது ஊகங்கள் உண்டா? எங்க பார்ப்போம். இரக்கம். இரக்கம். சரி, 3வது வாய்ப்புக்கு போகலாமா? படற்கை. படற்கை. அதை வாங்குற வரைக்கும் விட மாட்டீங்க போல இருக்கு. உங்க அணியில நீ தான் மூத்தவர்ல. அவனுக்கு இளையவரா மட்டும் இருந்தீங்கன்னா அடி பிச்சிருவாங்க அவனுங்க. அவங்களுக்கு இருக்கு. சரி, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பட்டியல். பட்டியல்னு அவங்க அப்பயே தெரிஞ்சிட்டாங்க. நீ கொஞ்சம் பத்திரமா இருக்கிறது நல்லது. எங்க அது என்ன சொல்லணும் பார்ப்போம். உங்களுடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். நீங்க போய் அமரலாம். 3வது சுற்று நிறைவடைகிறது. இந்த 3வது சுற்றின் இறுதியில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை பார்ப்போம்.
இன்றைய பகுதியின் இறுதி கட்டத்திற்கு உங்களை அழைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப 4வது சுற்றுல இந்த அணிகள் எல்லாரும் அணியாக சேர்ந்து அவர்கள் விவாதித்து ஆலோசித்து ஒரு விடையை மட்டுமே சொல்ல முடியும். ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான், அதே 30 நொடிகள். இந்த 4வது சுற்றை முதலில் விளையாட வரும் அணி ஆல்வின் நினைவு பொதுப்பள்ளி. மூன்று சுற்றுகளை விளையாண்ட அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். தனித்தனியாக விளையாண்டீங்க, அதில் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஓரளவுக்கு கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த அனுபவத்தை வைத்து நீங்கள் 3 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஊகம் மட்டுமே சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் யாராவது பதற்றத்தில் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா தெரியாமல் சொன்னால் கூட நான் அதை தான் விடையாக எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் விளையாட்டின் விதியின்படி. வேறு ஏதாவது ஐயங்கள் உண்டா? போகலாம். முதல் சொல் எழுத்துகள் இடம் மாறி நிற்கும். 30 நொடிகளுக்குள் நீங்கள் சொல்ல வேண்டும். தொன்பது. 99. 9ஆ? 9ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 19. 9ன்றது 4 எழுத்து தானே, அங்கே 6 எழுத்துகள் இருக்குல்ல. அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். சொல்கிறதுக்கு முன்னாடி ஆலோசித்திருக்கலாம். சரி, இப்போ 2வது வாய்ப்பு. 3 எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். அந்த சொல்லை நீங்கள் சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலா? 9 மதிப்பெண்கள். உங்களுக்கு இன்றைய போட்டியில் இறுதி வாய்ப்பு, சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சொல்லில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு எழுத்தாக திரையில் தோன்றும். அந்த சொல்லை பற்றிய ஒரு குறிப்பு இப்போ நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை ஊகிக்க வேண்டும். சமையலறை. அச்சரப்பெட்டி. அச்சரை பெட்டியே அம்மா கிட்ட சரியா கேட்டிருக்கலாம். அஞ்சரை பெட்டி. பெட்டி. நான் ஒரு வாய்ப்பு தானே சொன்னேன். இப்போ அச்சரை பெட்டி என்பதால் உங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறீர்கள். அந்த சொல்ல காட்டுங்க. பிறகு சரியா சொன்னீங்க. ஏதோ காதில் விழுந்திருக்க, அம்மா சொன்னது பாட்டி சொன்னது இல்லை. ஆனால் அழகான ஊகம். அதற்காக உங்களை பாராட்டுகிறோம். நன்றாக முயற்சி செய்தீர்கள். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த 4வது சுற்றை பயன்படுத்த வருகிறவர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் பதின்ம மேல்நிலைப் பள்ளி அணி. தொடங்கலாமா? முதல் சொல் குழம்பிய சொல். எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். நிகழ்காலம். நிகழ்காலம். 8 மதிப்பெண்கள். 2வது சொல். சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். ஊட்டச்சத்து. சத்தமா? ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து. 5 மதிப்பெண்கள். இப்போ 3வது சொல். இந்த சொல்லுக்கான குறிப்பை உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை ஊகிக்க முயற்சி செய்ய வேண்டும். தொழில்முறை வல்லுனர். பணமருத்துவர். பணம். பணமருத்துவர். பல மருத்துவர். பல மருத்துவர்னு நினைக்கிறாங்க. நீ பல மருத்துவர்னு தான் சொன்னல. அழகாக முயற்சி செய்தீர்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகள். அடுத்ததாக கவி பாரதி வித்யாலயா. முதல் வாய்ப்பு. குழம்பிய சொல். பொருட்காட்சி. பொருட்காட்சி. 10 மதிப்பெண்கள். 2வது சொல். கட்டிடக்கலை. கட்டிடக்கலை. 8 மதிப்பெண்கள். நல்லா போயிட்டு இருக்கு வண்டி. 3வது சொல். அதற்கான குறிப்பு ஒரு ஊர்.
உதகமண்டலம். உதகமண்டலம் 5 மதிப்பெண்கள். அருமையா முயற்சி செய்தீங்க. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளர் லிட்டில் ஆக்ஸ்போர்ட் மேல்நிலைப் பள்ளி. எவ்வளவு அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? 30 மதிப்பெண்களை 30. சரி, முதல் சொல் இலக்கியம். 10 மதிப்பெண்கள். நீ சொன்னதை இப்ப நாங்க எல்லாம் நம்புறோம். 30 அடிப்போம். இப்ப முதல் 10 அடிச்சாச்சு. இரண்டாவது சொல் எழுத்துகள் விடப்பட்ட சொல் நிலநடுக்கம். 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. அந்த சொல்லுக்கான குறிப்பு உணவுப் பொருள். பனங்கற்கண்டுன்னு நினைக்கிறீங்க. 7 மதிப்பெண்கள். அசத்திட்டீங்களே. கடைசி சுற்றுல வந்து அழகாக விளையாடிய உங்கள் பள்ளிக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாரமும் இந்த போட்டியில் பங்கு பெறும் 4 அணிகளில் 2 அணிகள் மட்டுமே தேர்வாகி அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். இன்றைக்கு அப்படி தேர்வாகி இருக்கிற 2 அணிகள் லிட்டில் ஆக்ஸ்போர்ட் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கவி பாரதி வித்யாலயா.